இது மார்கழி 27ஆம் நாள் கூடிய கோலம். இன்னைக்கு மார்கழி 27. இன்னைக்குடைய பாசுரம் ரொம்ப முக்கியமான பாசுரம், அழகான பாசுரம். கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா, கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா அப்படின்னு வர பாசுரம். அதாவது கூடாரை வெல்லும், பகைவரெல்லாம் வெல்லு, உனக்கு கூடிய உன் கூட பக்தியாக இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப அன்பாவும் பாசமாக இறங்கி வர கண்ணா அப்படின்னு சொல்கிறது தான். எப்படிப்பட்டவங்களையும் நீ வந்து வென்றுவ, எப்படிப்பட்ட பகைவரையும் வெல்லக்கூடிய சக்தியான அருமையான கடவுளான நீ நாராயணா, நீ வந்து அன்பில் கூப்பிட்டா உடனே வரக்கூடிய, ஒரு சின்ன அன்பு போதும் உடனே வரக்கூடிய, அதாவது 10 அவதாரங்களையும் இத்தனை நாள் வந்து அழகாக 1 by 1 அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆண்டாள் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. அதாவது மொத்த அவதாரத்தையும் ஒன்று கூடி இன்னைக்கு அழகாக சொல்கிறது தான் கூடார வெல்ல, அதாவது கூடாரம் வென்ற ஸ்ரீ கோவிந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட நாராயணன் வந்து நாங்கள் வந்து இத்தனை நாள் நோம்பிருந்து உங்ககிட்ட வந்து சரணாகதியாக வந்துட்டோம். நாங்கள் வந்து அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்து நிற்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உனக்குரிய பாசமாக வந்து கை கை முழங்கால் வரைக்கும் நெய் வழிகிற மாதிரி சக்கரை பொங்கல்லாம் உனக்கு பண்ணி, பால்லே சக்கரை பொங்கல்லாம் பண்ணி உனக்கு பிரசாதமாக கூட வச்சிட்டோம். கண்ணா, நீ வந்து என்ன அடையணும் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் அருமையாக சொல்கிற பாசம். இன்னைக்கு சொல்கிற பாசத்தை உள் மீனிங் நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, அதாவது அகம்பாவம், திமிரு, ஆணவம், நமக்குடைய கெட்ட குணங்கள் எல்லாம் நீக்கிட்டு நம்ம நல்ல குணத்தோடு எப்படி பெருமாளை போய் அடையணும் அப்படின்றதுக்குரிய பாசுரம். அதுதான் முக்கியமான மீனிங். இது வந்து அந்த மீனிங்லேயே அவங்க வந்து அழகாக நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொல்கிற ஒரு பாசுரம். அதாவது நம்ம எப்படி பெருமாளை போய் சரணாகதி அடையணும் அப்படின்றதுக்காக ரொம்ப அழகான பாசுரம் இந்த 27வது பாசுரம். இன்னைக்கு பிரசாதம் வந்து அவங்க தாயார் சொன்ன மாதிரியே கை முழங்க வரைக்கும் நெய் போட்டு பால்லையே சக்கரை பொங்கல் பண்ணியிருக்கிற பிரசாதம். இன்னைக்கு பிரசாதம் அக்கார வடிசல்.